ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 99வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் இரவு சூரியன். இரவு சூரியன் அப்படின்னு பார்த்தோன்னே நீங்க டவுட் ஆகலாம், இப்படி ஒரு விஜயகாந்த் சார் படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். கண்டிப்பா இருக்கு. இதுதான் 99வது படம். இந்த படத்துல முரளி, குஷ்பு, ஆனந்தராஜ், விஜயகுமார், மனோரமா, செந்தில் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட விமர்சனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துல கடைசியா நான் ஒரு ட்விஸ்ட் சொல்றேன். அந்த ட்விஸ்ட்டுக்கு யார் கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த படத்துல முக்கியமா என்னன்னு சொன்னா, இந்த படத்தோட ஹீரோ முரளி தான். இந்த படத்துல கேமியோ ரோல் தான் கேப்டன் அவர்கள் பண்ணிருப்பாங்க. அது கிளைமேக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு கண்ணு தெரியாது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முரளிக்கு கண்ணு தெரியாத ஒரு பிளைண்டா இருப்பாரு. இவருக்கு அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா மனோரமா. இவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்ப போலாம் இருக்கும். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, குஷ்பு இவங்களுடைய பரிதாபப்பட்டு இவங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. விரும்ப ஆரம்பிச்ச உடனே இவங்க குஷ்பு என்ன பண்ணுவாங்கன்னா, குஷ்போட அப்பா விஜயகுமார் அவங்க கிட்ட போய், நான் இந்த மாதிரி விஜய் லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கலான். விஜய் முரளியை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்குன்னு சொல்லும்போது விஜயகுமார் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவனை கட்டிட்டு நீ என்ன பண்ண போற, இவன் கண்ணு இல்லாதவன் வச்சு கட்டிட்டு நீ என்ன சுகம் காண போற, இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எப்படியாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணி தீரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்க சில பல காரணங்களால முதலிரவு தள்ளி போக, எப்படியாவது ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்கி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போக, அங்க போய் ரூம் எடுத்து தங்க, அங்க வரக்கூடிய ஆனந்தராஜ் அண்ட் அஜய் ரத்னம் டீம் 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க குஷ்புவை கற்பழிச்சு கொல்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா, கண்ணு தெரியாதவரு அந்த போனதை அங்கேயே தூக்கி எரிஞ்சிட்டு வர, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு தெரியாது. ஏன்னா அவர் கண்ணு தெரியாதுல, அவருக்கு முரளிக்கு தெரியாது. ரொம்ப நாளா அவர் யாரு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள மனக்குழப்பமா இருக்கும். ஆனா ஒரு ரெக்கார்டை கேட்பாரு. அந்த ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, குஷ்பு கடைசியா கத்துன அந்த சீன் மட்டும் பதிவாயிருக்கும். அவங்க கத்தும் போது குறுக்க பேசுற ஒரு ஆளோட கண்டுபிடிச்சு அந்த யாரு எடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்றதா இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த கிரைம் த்ரில்லர் படத்துக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாற்றமா ஆரம்பிப்பாங்க. மற்ற படங்கள் மாதிரி நீ ஏதோ ஒண்ணுல ஆரம்பிக்க மாட்டாங்க. கண்ணு தெரியாத இவர் என்ன முதல் காரியம் பண்றாரு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது போல இந்த படத்துல முடிக்கும் போது ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது கண்ணு தெரியாத ஒரு கிளைமேக்ஸ்ல அவர் கண்ணு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்குள்ள நடந்த மேஜிக் என்ன, இந்த படத்துல ஏன் அவங்க 3 பேர்த்தையும் எப்படி அவர் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொள்றாரு. உண்மையிலேயே ஆனந்தராஜனுடைய வேற லெவல் வில்லத்தனம். அவரோட வில்லத்தனத்துக்கெல்லாம் என்ன சொல்றது, எதுவுமே சொல்றது முடியாது. அவருடைய வில்லன்னா அவர் வில்லன் தான். அந்த மாதிரி அவர் வந்தாவே நான் சின்ன வயசுல பயப்படுவேன். ஒரு சீனுக்கு வந்தாருனாவே ஐயோ வந்துட்டாரு என்ன பண்றாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயப்படுவேன். அது போல மனோரமாவை கொள்ற சீன் இருக்கட்டும் இந்த படத்துல வேற லெவலு. அது அந்த மாதிரி வில்லன்லாம் இனிமேல் சிரிப்பில் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். அந்த மாதிரி வச்சு செய்வாரு. அது போலதான் இந்த படத்துல முரளியோட நடிப்பு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா, அந்த கண்ணு தெரியாத இருக்கிற சீனை விட அந்த காதலிக்காக அழுகுற கதற சீன்லாம் உண்மையிலே தன்னால கண்ணு இல்லாம தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது சரி, கிளைமேக்ஸ்ல ஏன் அந்த மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லல, பணத்தாங்கன்னு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் கிட்ட சொல்ற இடமும் சரி, இந்த படத்துல முரளியோட கேரக்டர் செம்ம கேரக்டரா பண்ணி அசத்தி இருப்பாரு இந்த படத்துல. அது போலதான் இந்த படத்துல இன்னும் சில கேரக்டர் இருக்காங்க. செந்தில் கேரக்டர் இந்த படத்துல சொல்லியே தீரணும். செந்தில் கூடவே இருக்கக்கூடிய விநாயகம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வருவாரு. அவர் வரக்கூடிய அந்த போர்ஷன் ஆகட்டும், இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இந்த 10 கேரக்டர் தான் இருப்பாங்க இந்த படத்துல. சொல்லி வச்ச மாதிரி ஒரு 10 கேரக்டர், அவ்வளவுதான். வேற அதிகமா இவங்க பயன்படுத்தல. இந்த 10 கேரக்டருக்குள்ளேயே வச்சு இந்த படத்தை சூப்பரா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வலைதளங்கள்ல இந்த படம் இல்ல, நீங்க ஏதோ ஒரு பக்கம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கேப்டன் அவர்கள் என்ன ரோல்ல நடிச்சிருக்காரு,
என்ன சீன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய கேப்டன் வரக்கூடிய அந்த பர்டிகுலரான சீன் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா நானே சின்ன வயசுல தான் இந்த படத்தை பார்த்தேன். அதனால வந்து எனக்கே சில டவுட்டுகள் இருக்கு. நீங்க கரெக்டா கேப்டன் வந்து இந்த சீன்ல தான் நடிச்சிருக்காரு, இந்த கேரக்டர்ல நடிச்சிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 99வது படத்துல அவர் என்ன கேரக்டர் நடிச்சாருன்னு எனக்கு தெரியல. நீங்க பார்த்து கரெக்டா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போல அடுத்ததா இந்த படத்துக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை பத்தி நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.